வணக்கம். நான் பேசுறது காது கேக்குதா? நீங்க பேசுறது கேட்கலையே. நீங்க பேசுறது கேட்கல. கேக்குது கேக்குது. ஓகே குரு. அது ஒண்ணும் இல்ல. வணக்கம் குரு. ஆ, ம், அறிவியல் அறிவியல் லெவல் கிட்ட இருக்குது பாருங்க. ஆ, ம், ஆ, ஆ, சின்ன சின்ன சின்னதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. எவ்வளவு கிட்ட அறிவியலை வந்து நம்ம பயன்படுத்தணும்னு எங்கேயோ போயிடலாம். அறிவியலை ம், பயன்படுத்தணும். ம். ஆமா. எப்படி இருக்கு இங்க? என்ன இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்துட்டீங்களா? நைட்டு இன்னைக்கு ஒரு மேரேஜ் ஒன்றுக்கு தான் பார்க்கலான்ட்டு வந்துட்டேன் தோட்டத்துக்கு. ம். ம், ஆமா ஆமா ஆமா. எப்பயுமே அந்த கையில புத்தகம் வச்சுக்கோ, எங்க போனாலும் கையில புத்தகம் வச்சுக்கோ. ம். சரி குரு. அப்படியே படிச்சுட்டே இருக்கணும். அப்படியே படிச்சுட்டே இருக்கணும். ஆ, அப்படியே படிச்சுட்டே இருக்கணும். அந்த 19ஆம் பாடத்தை படிச்சுட்டே இருக்கணும். 19ஆம் பாடத்தை. அது அது படிச்சுனே இருந்தா கூட சுவை வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அது ஒரு நாளைக்கு ஒரு 4 முறையான ரிப்பீட் பண்ணும். ஆமா, அப்பதான் பின்ன விளையாட்ட ம், பின்ன கட்டடம் கட்டுறதுன்னு ஒரு ம். ஆமா. உடனே கட்டிடுவியா? இல்லைங்க, 4 வருஷம் 5 வருஷம் ஆகணும் ட்ரைனிங். ஆமா, இந்த உடம்பை மாத்துறதுங்கிறது அந்த அந்த தைரியம், அந்த அறிவியல் வந்து அறிவுல தெளிவாகணும், மனதுல வலிமை வரணும். சும்மா யாரும் செய்ய முடியாது. ம், எவனாலையும் செய்ய முடியாது. ஏன் துரத்துறன்னு கேட்டீங்கன்னா, செய்யறவனுக்கு செய்யறவன் பின்னாடி தான் போக முடியும். சும்மா இன்ஜினியரு டாக்டருக்கு இவனுக்குலாம் சொன்னா புரியாது. புரியுதா? ம். சரிங்க. இன்ஜினியருக்கும் புரியாது, டாக்டருக்கும் புரியாது. அவனால வேற சிந்தனையில் இருக்கிறவன். என்னது? வேற சிந்தனை. ஆமா, அவன் மருந்தை போட்டு செலவு பண்ணான்னு நினைக்கிறான். மருந்தை போட்டு தப்பிச்சுக்கலாம், பணத்தை கொடுத்து ம். தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறான். அதெல்லாம் இயற்கையில கிடையவே கிடையாது. என்னது? இயற்கையில இல்ல. ஆமா, நல்ல பழக்க வழக்கம் தான். அந்த பழக்க வழக்கத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் உன்னை துரத்துறேன். இல்லை, நான் எதுக்கு உன்னை துரத்துறேன்? உன்னை என்னை காப்பாத்தி எனக்கு நான் நோபல் பரிசா கொடுக்க போறாங்க. இல்லை, உன்னை காப்பாத்துறதுனால எனக்கு நான் அரசாங்க நோபல் பரிசு கொடுக்குமா, பாரத ரத்னா கொடுக்குமா? பாரத ரத்னா விருந்தும் கிடைக்காது, ஒரு அன்பு தான். அதைத்தான் சொல்றேன். அதனாலதான் நான் துரத்துறேன் எல்லாத்தையும். இப்ப ஏன் எல்லாரும் என்கிட்ட வர்றாங்க எல்லாமே? குறிப்பிட்ட ஆளுங்க செய்யறேன். பணத்தை கொடுத்துருக்கா, ஒழுங்கா சொல்லி கொடுக்கணுமே இல்ல. ஆமாங்க. ஆ, இதுதான் பண்ட மாற்று முறை. உனக்கு எனக்கான ஒப்பந்தம் இல்ல, யாரும் வர முடியாது, போடான்ட்டு போயிட்டே இருப்பேன். இது ஆசிரியருக்கு மாணவனுக்கான ஒப்பந்தம். அது 54ஆம் பக்கத்துல, ஆ. 54ஆம் பக்கத்துல இருக்கு. மனிதன் மாறிக்கொண்டு இருக்கிற மனிதன் மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம். இவன் இந்த ம், டெஸ்ட் எல்லாம் முடியாதுன்ட்டான். அதாவது இந்த டெஸ்ட்ங்கிறது சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்குங்கிறான். ம், ம். டெஸ்ட்ங்கிறது மாறிட்டே இருக்குமே தவிர இறுதியானது கிடையாது. ஃபைனல் டெஸ்ட்னு ஒண்ணு கிடையாது. அது அந்த ஆராய்ச்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆராய்ச்சி என்பது மாறிக்கொண்டே இருக்கும். ம். ஆக ஒரு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நோய் இருக்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நோயை மாத்துறதுதான் அறிவியல். நோயை மாற்றுவதே அறிவியல். அதை விட்டு போட்டு மாத்துறதுன்னு மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை என்பது நோயை அழுத்தி வைக்கும். நோயை அழுத்தி வச்சிடும். அழித்து வைக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த மருந்து தீண்டதுக்கு அப்புறம் அது பொத்துட்டு வெளியே வந்து அதே ஆளை கொண்டு போடும். ம், பாம்பு வந்து கூடையில போட்டிருக்கிற மாதிரி தான். ம். அந்த வீரியம் குறைஞ்சு போச்சு, பாம்பு வெளியே வந்து அந்த அவனையே கொண்டு போடும். எவனை யார் அடைச்சி வச்சான்னு அவனையே கொண்டு போடும். அவனே கொல்லும். அதுதான் உள்ள இருக்கிற விஷம். உள்ள இருக்கிற ம். விஷம். அந்த உணவு தான் விஷமாக மாறுகிறது. அந்த அந்த விஷத்தை எடுப்பதற்குத்தான் தண்ணீரும் தூய ம், காற்றும். தண்ணீரும் தூய காற்று. அதாவது இந்த மாதிரி தூய காற்று இருக்கிற பக்கத்துலதான் வாழணும். ஏன்னா இங்கதான் தூய காற்று நமக்கு முக்கியம். உணவோ தண்ணீரோ முக்கியம் அல்ல, தூய காற்று தான் முக்கியம். உணவும் முக்கியம் அல்ல, தண்ணீரும் பெரிய முக்கியம் அல்ல, தூய காற்று தான் முக்கியம். ஏன்னா நாம வந்து நேரடியா ம். அந்த பசி சுரப்பையே கட்டுப்படுத்துறோம். எது? பசி சுரப்பையே கட்டுப்படுத்துறோம்.
பசி சுரப்பையே கட்டுப்படுத்துகிறான். பசியவே கட்டுப்படுத்துறேன். எது? அப்பனா இந்த மாதிரி வட்ட வயல் தான் பெட்டர்ன்றீங்க, இயற்கையான வெட்ட காற்று. காற்று தான். வெட்ட வெயில் தேவையில்லை, காற்று மட்டும்தான் தேவை. திறந்த வெளி காற்றோட்டம். என்னது? திறந்த வெளி நீங்க காற்றோட்டம். நேத்து சரிங்க, நேத்து ஆ, நீங்க கேட்டீங்களே நெஞ்செரிச்சல்னு சொன்னேன் இல்லையா? நெஞ்செரிச்சல் இது நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா நீங்க என்ன சொன்ன, உடம்புல பபிள்ஸ் இருக்குதான்னு பாருன்னு சொன்னீங்க. ஆமா. இப்ப இன்னைக்கு காலையில் பார்த்தேன், அப்படியே அந்த கேவுரு எப்படி இருக்குது அது மாதிரி உடம்பெல்லாம் லைட்டா சுருவாயிட்டு இருக்குது, ஒரு 7-8 இடம். ஆ, 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 ஆ. ம். கேவுரு காலு கம்பு கால் எப்படி இருக்குது அது மாதிரி இருக்குது. ஆமா, குறைன குறைனே குறைக்கும். அப்படி அப்படியே வந்துட்டு குறைந்தே மேல வரும். குறைனே சிரிச்சு ம். சிரிச்சு அப்படி அப்படி வந்துகிட்டே இருக்கு. கேழ்வரகு மாதிரி, ஒரு கம்பு மாதிரி. ஆமா, ஒரு 7-8 இடத்துல இருந்துச்சு. அது எல்லாம் வகுத்துல வரும். இல்ல முன்ன இருந்தது. இடுப்புல எங்க வேணாலும் வரும். எங்கெங்க சொறி இருக்குது அங்கெல்லாம் வரும். அது வந்து அது அந்த கொப்பளங்கள், அது அந்த கொப்பளங்கள் ம். பெருசாவும் இருக்கும், சிறுசாவுக்கு புண்ணும் ஆகும். என்னது? பெரிய புண்ணு. புண்ணு. ம். அது அது பெருசா இருந்தா பெரிய புண்ணு, சிறுசா இருந்தா சிறிய புண்ணு. அம்மா மாதிரி வரும். அம்மை ம். அம்மை ஆ, அம்ம புரியுது. நோய் இருக்கு, அது மாதிரி வரும். அந்த அம்ம நோய்ங்கிறது கழிவை வெளியேற்றுறது. அம்ம நோய் வரும். இது வந்து ம். நோயை அந்த அந்த நோயின் அதை இந்த மாதிரி உள்ள மறைச்சிருக்கிறேன்னு காட்டுது. இந்த மாதிரி விஷமெல்லாம் உள்ள இருக்கு, நான் ம். வெளியேற்றுறேன், ஒன்னும் ம். பயப்படாத அப்படின்னு அது சொல்லுது. சரி. அது வந்து இந்த மாதிரி தான் அது வெளியேற்றும். இந்த மாதிரி தான். வெளியேற்றம். பின்ன எப்படி வெளியேற்றும்? அதுக்கு 1,00,000 வழி இருக்குது. அதுக்கு 1,00,000 வழிகளை தான் வெளியேற்றும். எது எது உடம்புல ஏத்தனை ரொம்ப எளிமையா இருக்கும். சீக்கிரம் சீக்கிரம் விடும். லட்சக்கணக்கான ஓட்டை இருக்கு, சீக்கிரம். ஒரு அழுக்கு இருந்தா அந்த பஞ்சு பஞ்சு போட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ள அழுக்கு இருந்ததுன்னா, அல்லாத ஒரு ம். ட்ரம்முக்குள்ள அழுக்க எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. பஞ்சு துணி போட்டு ம். உறிஞ்சி எடுப்பாங்க. பஞ்சு துணி போட்டு. உறிஞ்சி எடுப்பாங்க. ஏன் வேறையை போட்டு எடுக்கிறது? எல்லாம் எடுத்துட்டீங்களா, கடைசியில் இருக்கிற கொஞ்சம் மேக்கிறது எடுக்க பார்க்கலாம். அவனை எவனாலே முடியாது. பஞ்சு போட்டு தான் எடுக்கணும். என்னது? பஞ்சு போட்டு தான் எடுக்கணும். புரியுதா நான் சொல்றது? ட்ரம்ல இருக்குது கையில மொண்டுலாம், லாஸ்டா ஆ, பஞ்சு போட்டு தான் அதை ஃபில்டர் பண்ண முடியும். மாவனங்களா, அப்புறம் அது உங்க புத்தையும் ட்ரம்மே கமுத்துறா பார்க்கலாம். ஒன்றும் நடக்காம ட்ரம்மா உடஞ்சு போயிடும். அப்புறம் இதுதான் கீழே தான் அறிவுன்னு போய் பேர். ட்ரம்மு கீழே விழுந்தாலே ஆயில் தான் வேஸ்ட் ஆகும். எல்லாம் போயிருக்கு. இதெல்லாம் அறிவு. ம். இதெல்லாம் மூளை. இதுக்கெல்லாம் உடம்புக்கு தெரியும். எப்படி ம். அதிகமா இருக்கிறது எப்படி வெளியேற்றணும், அதிகமா இருக்கிறது எப்படி வெளியேற்றணும், குறைவா இருக்கிறது ரொம்ப வெளியேற்றணும், சின்ன சின்னதா ம். இருக்கிறது எப்படி வெளியேற்றணும், அதுக்கு தெரியும். ம். கடைசியில மணல் அதுக்கு வரும். அந்த ட்ரம்ம ம். சுத்தம் கடைசியில தொட்டி சுத்தம் ம். மணல் வரும், லேசான மணல் வரும். அது எப்படி எடுப்பேன்? அதுக்கு ஈரப்பஞ்சு வச்சு அப்படி உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துடணும். ஈரப்பஞ்சு வச்சு உறிஞ்சி உறிஞ்சி எடுக்கணும். அந்த துகள் பூரா அதுவே ஒட்டிக்கும். எதுல? பஞ்சிலவே ஒட்டிக்கும். பஞ்சிலே ஒட்டிக்கும். அப்புறம் காய வச்சு போட்டு பாரு. அப்ப காய வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா தொட்டி கிளீனா மாறிடும். இதுதான் அறிவு. அப்ப எத்தனை வகையில கழிவு வெளியே எடுக்கிறேன். உனக்கு ம். இருக்கிற அறிவு உடம்புக்கு இருக்காதான்னு கேக்குறேன். உடம்புக்கு யாரை கவனிக்கிற? டாக்டர் கவனிச்சு அனுப்பிச்சிடுறாரு. டாக்டர் எங்க கவனிக்கிறாரு? போய் இன்ஜெக்ஷன் போட்டுன்னு வரேன்ல, சுத்தம் பண்ணிட்டாரு இல்ல. அதுக்கு யார் சொன்னாங்க? அப்படி அவங்க யாரும் சொல்லவே இல்லையே. நான் ஊசி சார் போட்டா நல்ல. சார் ஜனங்க கற்பனை இதுதான் சொல்றேங்க. ஆஹ் ஆஹ் அந்த மனிதனுடைய கற்பனை இப்படி. அப்ப அவன் என்ன பண்றானா, மனிதனை ஏமாத்துறான்னு அர்த்தம். என்னது? மனிதனை மனிதன் ஏமாற்றுகிறான். என்ன அவன் ஏமாற்றுக்காரன். அவன் யாரு? பிரிட்டிஷ்காரன் பேர் ஏமாத்துறவன்னு அர்த்தம். அப்ப நீ ஏமாத்து போன கருத்து நீ இன்னும் நல்லா ஆகல. ஏன் அவங்க 50 வருஷம் போயிட்டு இருந்தீல, ஏன் நல்லா ஆகல? என்ன செய்யறது, எனக்கு கிடைக்கல. இது மாதிரி ஒரு குரு ஒண்ணு கிடைக்கலையே. இது ஒரு இயற்கை கல்வி. இது இயற்கை முறை. இது ம். ஒன்றும் செயற்கை முறை கிடையாது. ம். பல கோடி ஆண்டா இருக்கிற இயற்கை முறை. இதை தடுக்காமல் இருந்தா போதும். இதை வந்து யாரும் தடுக்காமல் இருந்தா அதுவே, இது யாரும் தடுக்காமல் இருந்தால் போதுமானது. அதுவே குணமாக்கி கொள்ளும். அதுவே குணப்படுத்தி விடும். அதுக்கான வழிமுறை தூய தண்ணீரும் காற்றும் தான். தூய தண்ணீரும் ம். காட்டும். அப்புறம் தூய தண்ணீர் இலவசமா கிடைக்குது. அப்புறம் என்ன? ம். சூரிய வெளிச்சம் இலவசமா இருக்குது, தண்ணீர் இலவசமா இருக்குது, காற்று இலவசமா இருக்கு. வேற என்ன வேணும்? இரவு நாள் படிக்கப்பட்டது மூன்றும்: வெப்பம், நெருப்பு, காற்று, ஆஹ் தண்ணீர். அப்புறம் பூமி வேற. ம். பூமி மேல உட்காந்துருக்கே இல்லையா? பூமி, ஆகாய, 5 பொருள் ஆண்டவனாக அது ஆஹ் உருவாக்கப்பட்டது. அப்புறம் அதுலதான் நீ உருவாகி இருக்கிற. ம்.
இட்லி தோசை சட்னி சாம்பார்ல உருவாக்கி இருக்கிற முண்டங்கள். ம். இட்லி தோசை சாம்பார் சட்னி தின்னு போட்டு எனக்கு புடுக்கு வலிக்குன்னு சொன்ன இப்ப வலிக்காம என்ன வேறம் பண்ணு. ஆ? அதுக்கு மட்டும் ஆசை, நினப்பு மட்டும் நல்லா யானை மேல போற மாதிரி, எந்த பயிற்சி செய்யக்கூடாது. ஆசை மட்டும் யானை மேல போகணும், ஊரெல்லாம் விலை ம். பேசணும். மாவன அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பை வச்சுக்கடா முண்டம். அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு வைத்துக்கொள். உடம்பை வச்சுக்கிட்டு, உடம்பு என்பது ஆரோக்கியத்தோட முதலீடு. பணம் சேர்க்கறது அல்ல. பணம்ங்கிறது ஒரு சிறிய தேவைதான். பணம் தேவைதான், அது கொஞ்சமா தான் இருக்கணும். என்னது? அ- சிறுகு வாழ்க்கை பெருவெள்ளம் சிறுவெள்ளம். அவ்வளவுதான். சிறுதுளி பெருவெள்ளம், சிறு துளி பெருவெள்ளம். பணம் வேண்டாம்னு சொல்ல. பணம் என்பது ஒரு சிறிய தேவைதான். பணம் என்பது ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு பயன்படுது. சின்ன சின்ன வேலைகளுக்கு பயன்படுகிறது. அவ்வளவுதான். இப்ப எனக்கு பணம் கொடுக்கலன்னு ஒரு சொல்லித்தர போறது இல்லை. அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு பயன்படுது. அதுக்காக பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்க முடியுமா என்ன? 24 மணி நேரம் பணத்துக்கு போட்டு ஓடிட்டு இருப்பியா? இல்ல சாமி, ஓட முடியாது. அதுக்கும் ஓய்வுன்றது ஒரு டைம் வேணும் குருவே. சரி, அப்படி பணத்தை தேடிட்டு போறவன் எங்க எவன் நிம்மதியா இருக்கான்னு கேட்கறான். பணத்தை தேடிட்டே இருக்க 100 கோடி 50 கோடி 1000 கோடி 2000 கோடி லட்சம் கோடி. ஒவ்வொரு மந்திரிகளும் ஒவ்வொரு பணத்தை, ஒவ்வொரு இன்ஜினியர் எத்தனை கோடி பணம் வச்சிருக்கான். ஒவ்வொரு இன்ஜினியர், பெங்களூர் இன்ஜினியர் மட்டும் ஒவ்வொருத்தரும் 500 கோடி பிளாக் மணி வச்சிருக்கான். ஒவ்வொரு இன்ஜினியரும் 500 கோடி பிளாக் மணி. பின்ன விளையாட்ட பிளாக் மணி இல்லாம அவன் பேர் என்ன? அவன் பேர் என்ன? கிங்ஃபிஷர். அவன் பேர் என்ன? ஓடி லண்டன் ஓடி போனான் இங்கிலாந்து. கிங்ஃபிஷர் ஓனர் மல்லையா, விஜய் மல்லையா. இந்த பின்ன ஒரு ஒழுக்கமா சம்பாதிச்சு இன்னைக்கு திருடி சம்பாதிச்சது தானே. ஆமாங்க. அத்தனை கோடி கட்டணம் கட்டியிருக்க, நேர்மையா கட்டணம் கட்டணதான். இல்லங்க இல்லங்க 50 மாடி கட்டியிருக்க, அது பூரா நேர்மையான காசான்னு கேக்குறேன். இல்லங்க இல்லங்க பூரா சாராயம் வித்த காசுடா முண்டம். என்னது? சாராயம், பல தொழில்கள் வந்த பணம். இல்ல, அயோக்கியத்தனத்தை சம்பாரிச்ச பணம் பூரா. பூரா சாராயம்னா பின்ன இவர என்ன சம்பாரிச்ச நீ? என்ன மக்களுக்கு என்ன சேவை செஞ்சிருக்க நீ? மக்களுக்கு கொடுக்கறவங்களுக்கு சாராயம் ஊத்துறத பிரியாணி வாங்கி கொடுக்கறதா சேவை. கர்நாடகத்துக்கு என்ன உற்பத்தி ஆன? கர்நாடகத்துக்கு நன்மை செஞ்சானான்னு கேக்குறேன். இல்லங்க. அப்புறம் என்ன? ஓடி போன திருட்டு பய ஓடிப்போ. அவன் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து சரி பண்றான். இந்த வேலையை செய்யறேன், நீ கண்டுக்காத. அப்ப நாட்டை ஏமாத்திட்டு போய் கடைசியில நாடு விட்டு ஓடி போனீங்களே, உனக்கு ஐயோ ரோசமான இருந்தா இங்க திரும்பி வந்துட பாக்க. அங்க போய் உட்காந்துட்டு அவன் ஒரு விபச்சாரி, பிரிட்டிஷ்கான ஒரு விபச்சாரி. அவன் சாராயத்திலே வாழ்றவன். அந்த சாராய கம்பெனிக்கு அங்க போயிட்டான் பாரு. அங்க போய் ஏன் அவன் சாராய வியாபாரம் பண்றவன் இங்கிலீஷ்காரன் அங்க போயிட்டான். மானகட்டவனுங்க. அவனுக்கு மானரோசம் கிடையாது. அவன் உலகத்தை ஏமாத்துறது பிரிட்டிஷ்காரனுடைய வேலை. சரி, விஷயத்துக்கு வருவோம். அதே பிரிட்டிஷ்காரன் தான் மருந்துங்கிற வடிவத்தில் உள்ள வந்துட்டான். அதே பிரிட்டிஷ்காரன் தான் உனைய கொலை செய்யறான். அதே பிரிட்டிஷ்காரன் தான் எங்க வந்துட்டான்? மருந்துங்கிற பேர்ல டாக்டருங்கிற பேர்ல உங்க வீட்டுக்கே வந்துட்டான். உங்க வீட்டுக்கே வந்துட்டான். முடிச்சு போச்சா? இப்ப நான் என்ன பண்றேன்? அவனை திருப்பி அடிக்கிறேன். அப்படின்னா எனக்கு இயற்கை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் வந்து இயற்கையில இருந்து தான் சட்டத்தை எடுத்துக்கிறேன். புரியுதா? இப்ப இயற்கை விதிகளை புரிந்து கொண்டே அதான் செய்யறேன். அப்ப நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்புறம் அதுதான் இந்த உடம்பு வந்து மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம். அவன் புதிய வழியில் சிந்திக்கின்றான், புதிய வழியில் செயல்படுகிறான். அவனுக்கு சரியான வழிகாட்டுதலும் தேடுகின்ற அறிவும் இருக்க வேண்டும். சரியான வழிகாட்டுதலும் இருக்கணும். முதல் தேடுகின்ற அறிவு இருக்கணும். 2 தேடுகின்ற அறிவு இருக்க வேண்டும். அவனுக்கு சரியான வழிகாட்டி இருக்க வேண்டும். 2 இருக்கணும். சொந்த புத்தியும் இருக்கணும். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியரும் இருக்க வேணும். என்னது? சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியரே இருக்கணும். தப்பா சொல்லிக் கொடுத்தா என்ன பண்ணுவேன்? சொல்றதே தான் கேட்க முடியும். நானும் தப்பதான் போயிட்டு இருக்க முடியும். அப்ப தப்பா போய் முடிச்சோம். அப்ப சொல்லுகின்றவன் சரியானவனா என்று பார்க்க வேண்டும். சொல்லுகின்றவன் சரியாவரான்னு பார்க்கணும். ஆமா, சும்மா டாக்டர்கிட்ட அவங்க கிட்ட சொல்லுவான். அவங்க ஆளை கொண்டு போடுவான். மனத்தை பணத்தவே போடுங்கிறான். ஆளை கொண்டு போடுவான். ஊசி போட்டு கொண்டு போடுவான். எத்தனை டாக்டர் கெட்ட பேர் வாங்கியிருக்கானுங்க? எத்தனை டாக்டருக்கு கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க. அந்த ஆஸ்பத்திரி போனா அவ்வளவுதான், சொத்தே போச்சு. ஆள் போனமா தான் வருவான். அப்படித்தானே நடக்குது. ஆமாங்க. அதனால ஆஸ்பத்திரிக்கு போறக்கே பயம். எல்லாத்துக்கும் போனா ஐயோ 5 லட்சம் போச்சு, 10 லட்சம் போச்சு, எல்லாம் கதறானுங்க. இத்தனை லட்சம் செலவு பண்ண, அத்தனை லட்சம் செலவு பண்ண, போனமா வந்துட்டேன், காப்பாற்ற முடியல. எப்படிடா காப்பாற்ற முடியும்? உனக்கு என்னடா தெரியும்? சரி, முடிச்சுக்கலாம். நன்றி. சரி குரு, சிவார்த்தம்.